முல்லைப் பெரியாறு அணையில் மத்திய அணை பாதுகாப்பு ஆணைய தென்மண்டல இயக்குனர் கிரிதர் தலைமையில் துணை கண்காணிப்பு குழு ஆய்வு. தமிழக கேரள அரசு பிரதிநிதிகள் பங்கேற்பு. தமிழக கேரள எல்லையில் முல்லைப் பெரியாறு அணையில் 3 மாத இடைவெளிக்கு பின் முல்லைப் பெரியாறு அணையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு பணியை தொடங்கியுள்ளனர். அடிப்படையில் மத்திய அணை பாதுகாப்பு ஆணைய தென்மண்டல இயக்குனரும் குழு தலைவருமான கிரிதரன் தலைமையில் நடக்கும் இந்த ஆய்வில் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய இணை இயக்குனர் கலீல் அகமது, தமிழக அரசு சார்பில் பெரியாறு, வைகை, வடிநில, மதுரை கோட்ட கண்காணிப்பு பொறியாளர் ஷாம் எர்வின், பெரியாறு அணை கம்பம் டிவிஷன் சிறப்பு கோட்ட பொறியாளர் செல்வம் உள்ளிட்டோரும், கேரள அரசு சார்பில் நீர்ப்பாசனத்துறை கட்டப்பனை டிவிஷன் கண்காணிப்பு பொறியாளர் லெவின்ஸ் பாபு கோட்டூர், மேலாண்மை பொறியாளர் கோசி ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். அணையின் நீர்மட்டம் 123 அடியாக உள்ள நிலையில் பிரதான அணை, பேபி அணை, மதகுகள், சுரங்கப் பகுதிகள், மதகுகளின் இயக்கம், கசிவு நீர் ஆகியவை குறித்து ஆய்வு செய்ய உள்ளனர். 2 மாத காலதாமதம் அடைந்த பின் மீண்டும் பருவமழை தீவிரமடைய தொடங்கியுள்ள தென்மேற்கு பருவமழை காலத்தில் அணையில் செய்யப்பட வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்கின்றனர். ஆய்வின் முடிவுக்கு பின் ஆய்வறிக்கையை முல்லைப் பெரியாறு அணையின் முதன்மை கண்காணிப்பு குழு தலைவரும் மத்திய அணை பாதுகாப்பு ஆணைய தலைவருமான அனில் ஜெயினுக்கு அனுப்பி வைப்பதாக உள்ளனர்.